Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillahi sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Alim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும், உன்னதமான அவர்களின் தோழர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் ஆரோக்கியம் ஒரு அருட்கொடை என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். இன்று உலகத்தில் நமக்கு நிறைய செல்வங்கள் உண்டு. நமக்கு அறிவை புகட்டுகின்ற கல்வி செல்வம் உண்டு. நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற பொருட்செல்வம் உண்டு. சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைக்கின்ற இளமை செல்வம் உண்டு. நமக்கு ஈருலகிலும் பெருமை சேர்க்கிற குழந்தை செல்வம் உண்டு. இப்படி நம் வாழ்வில் நிறைய செல்வங்கள் உண்டு. ஆனால் இந்த அனைத்து செல்வங்களிலும் மிக உயர்ந்த செல்வம் உடல் ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். நோய் நொடி இல்லாத சுகமான வாழ்க்கை தான் நாம் பெற்ற செல்வங்களிலெல்லாம் மிக உயர்ந்த செல்வமாகும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியம் இருந்தால்தான் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் என்ற ஒரு செல்வம் மட்டும் இல்லாமல் போனால் மற்ற எந்த செல்வத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. நிறைய கல்வியும் அறிவும் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த கல்வியும் அறிவும் பயனற்றது. நிறைய வசதியும் பொருளாதாரமும் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த வசதியும் பொருளாதாரமும் பயனற்றது. நிறைய இளமையும் துடிப்பும் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த இளமையும் துடிப்பும் பயனற்றது. நிறைய குழந்தைகள் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை பயனற்று போனதோடு மட்டுமின்றி நம்மை உடனிருந்து கவனிக்கிற, நம்மை பராமரிக்கிற அவர்களது வாழ்க்கையும் வீணாகிவிடும். ஆக ஆரோக்கியம் என்ற ஒரு செல்வம் மட்டும் இல்லாமல் போனால் மற்ற எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இல்லாததை போலத்தான். எனவே செல்வங்கள் எல்லாம் மிக உயர்ந்த செல்வம் ஆரோக்கியம் என்பதை நாம் விளங்க முடிகிறது. நிஅமத்தானி மஅபூன ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு செல்வங்கள் உண்டு. ஆனால் மக்கள் அதன் அருமையை வீணடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனும் சரி ஹதீஸ்களும் சரி மிக பெரும் செல்வம் என்றும் மிக பெரும் நிஅமத் என்றும் உடல் ஆரோக்கியத்தை தான் அடையாளம் காட்டுகிறது. ஆனால் அந்த மிக பெரும் செல்வமாக இருக்கிற அந்த மிக பெரும் நிஅமத் என்றும் உடல் ஆரோக்கியம் பகல் கனவு என்றும் சொல்லும் அளவு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நம் முன்னோர்கள் நினைத்து கூட பார்க்காத நாம் சிந்தித்து கூட பார்க்காத எண்ணற்ற புதிய புதிய நோய்கள் தோன்றி மனித சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு ஆரோக்கியத்தை குறித்து விழிப்புணர வேண்டும். அதே சமயம் அந்த ஆரோக்கியத்தை எப்போதும் எந்நேரமும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸல்லுல்லாஹு அஃவ வல் ஆஃபியத ஃபஇன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீனி கைரன் மினல் ஆஃபியா. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் முழு ஆரோக்கியத்தையும் கேளுங்கள். நிச்சயமாக ஈமானுக்கு பிறகு மனிதனுக்கு அளிக்கப்படும் மிக சிறந்த நன்மை உடல் ஆரோக்கியம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் அல்லாஹ்விடம் எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்களை வேண்டுகிறோம். கல்வியை கேட்கிறோம், அறிவை கேட்கிறோம், சொத்தை கேட்கிறோம், சுகத்தை கேட்கிறோம், நிம்மதியை கேட்கிறோம், ஆடம்பரத்தை கேட்கிறோம், மனிதரை கேட்கிறோம், குழந்தைகளை கேட்கிறோம், அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கேட்கிறோம். இப்படி நாம் அல்லாஹ்விடம் கேட்கிற விஷயங்களுக்கு அளவே கிடையாது. ஆனால் இந்த அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான விஷயம் உடல் ஆரோக்கியம் மட்டும்தான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஒரு சிறந்த துஆவை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஒரு சிறந்த துஆவை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னபோது அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது தடவை கேட்கும் போதும் அதே பதிலை தான் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் தேவைகள் இருக்கிற போது அதையெல்லாம் சொல்லாமல் 3 தடவை கேட்கும் போதும் ஆரோக்கியத்தை சொன்னார்கள் என்றால் ஆரோக்கியம் எந்த அளவு முக்கியமானது, அதை அல்லாஹ்விடம் கேட்பது எந்த அளவு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விடம் அதிகம் ஆரோக்கியத்தை கேட்போம். வல்ல ரஹ்மான் நம் மரணம் வரை நம்மை ஆரோக்கியத்தோடு வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.